இன்றைக்கி முடக்கத்தான் கீரை தோசை எப்படி ஊற்றலான்னு பார்க்கலாமா? முடக்கத்தானை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதை ஒரு 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஏன்னா மண் இருக்கும், அதனால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு வாணலில் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து நல்லா பொரியட்டோன்ட்டு இந்த வாஷ் பண்ணி வச்சுருக்க கீரையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். பூண்டு வாசனை பிடிக்குன்னா 2 பூண்டு பல்லும் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டோன்ட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். கீரை நல்லா வதங்கினதும் அப்படியே ஆற வச்சிடலாம். ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா மழன்னு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான். நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றியே அரைச்சிக்கலாம். மாவு எடுத்து வச்சுருக்கேன், இட்லி மாவு தான். அதில் அந்த அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா முடக்கத்தான் தோசை ஊற்றுறதுக்கு மாவு ரெடி. எப்பவும் தோசை ஊற்றுற மாதிரி தோசை கல்லில் நல்லா ஊற்றி எடுத்துக்க வேண்டியது தான். மொறுன்னு முடக்கத்தான் தோசை ரெடி. இதுக்கு பொட்டுக்கடலை சட்னி நல்ல சைட் டிஷ். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி சட்னியும் வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க.